இன்னைக்கு எங்க அப்பா இல்லையே இதை பாக்குறதுன்னு நினைப்பேன். சோ எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும்னா எங்க எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய ஒரு எல்லா பிசினஸ் பண்ணும்போது ஒரு பொன்னுசாமி ஆகட்டும் சரி, நான் ஏதாவது ஒரு ஓபன் பண்ணனா ஒரு ஹோட்டல் ஆகட்டும் சரி, எங்க அப்பா இதை டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு நினைப்பாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த சுல்தான்ஸ் பிரியாணி ஏதாவது நாங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறது என்ன, எங்க அப்பா இதை பத்தி என்ன நினைப்பாரு, இந்த ஃபுட் அப்பாவுக்கு பிடிக்குமா. ஏன்னா சின்ன வயசுல என்கிட்ட நிறைய தடவை போய் பொன்னுசாமியில போய் ரசம் வாங்கிட்டோம் அப்படின்னு. நீங்க நாங்க பொன்னுசாமி ஹோட்டலே நாங்க ஓபன் பண்ணும்போது எங்க அப்பா என்ஜாய் பண்ணிருப்பாரா, எங்க அப்பா என்ன நினைப்பாரு, இன்னைக்கு எங்க அப்பா இல்லையே இதை பாக்குறதுன்னு நினைப்பேன். எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும்னா எங்க எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய ஒரு இப்படி ஆயிரணும் லைஃப்ல, இப்படி ஆயிரணும். ஏன்னா அவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலங்காலத்துல ஷார்ப்பா ஒரு 6 மணிக்கு எழுந்துருவாரு. காலங்காலத்துல கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஷார்ப்பா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு பக்காவா வந்துட்டு ஒரு 8:30 9க்கு ஆபீஸ் கிளம்பிடுவாரு. எப்பவுமே சஃபாரி சூட்ல தான் இருப்பாரு. ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங்லயோ எதுவுமே பார்த்தது கிடையாது. ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருப்பாரு. காலங்காலத்துல 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டாரு. நான் நைட் ஒரு 5 6 மணிக்கு இருந்து அங்க இருந்து வரும்போது பயங்கர மியூசிக் கேட்பாரு. சோ மியூசிக் ஈஸி கேசட் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இங்க வருவாரு. சோ இங்க இருந்து பாண்டிச்சேரியில போய் காலேஜ் அமிச்சாரு, சிமெண்ட் ஃபேக்டரி அமிச்சாரு, மெட்ராஸ்ல வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வச்சிருந்தாரு. சோ ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்சுவலா. எங்க அப்பா நிறைய இஷ்யூஸ்ல ஹேண்டில் பண்ணும்போது எப்படிதான் இப்படி தைரியமா ஹேண்டில் பண்றாரு நினைப்பேன். இனி கூட எனக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் கிடையாது. நம்ம ரொம்ப லீகலா பண்ணணும் நான் அவர் போவேன். அதெல்லாம் எதுக்கும் போட மாட்டாரு. இது எங்க அப்பா பத்தி நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்க அத்தனை பேர்கிட்டயும். சோ எங்க அப்பா அம்மா லவ் ஸ்டோரி பத்தி ஒரு நாள் சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ரொம்ப லவ் ஸ்டோரி. ஏன்னா 4 பிள்ளைங்க. இன்ஃபேக்ட் எங்க அம்மா தான் இனிஷியலா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அப்பா பிக்கப் பண்ணோன்னு ஒரு அம்மா வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி ஹோம்ல வேலை செய்யும்போது ஃபுல்லா ஃப்ரீயா சப்போர்ட் பண்ணாங்க எங்க அந்த ஆர்ஃபனேஜுக்கு. இன்னைக்கு பிசினஸ் பண்ணணும், இன்னைக்கு ஒரு தைரியமா பண்ணணும், இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணணும், இந்தியாவில பிசினஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப தைரியம் முக்கியம். அந்த தைரியம் வந்து எங்கிருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்க அப்பாட்ட தான் வந்துச்சு. அது மாதிரி நாலேஜ், எப்படி ஒரு சிச்சுவேஷன் டேக்கிள் பண்றது, எப்படி அதை நம்மளுக்கு சாதகமா முடிக்கிறதுங்கிறது அதுலயும் ரொம்ப ஒரு கில்லாடி. சோ இது எங்க அப்பாவோட ஸ்டோரி. இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, பட் இது பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. எவ்ரி சண்டே அன்னைக்கு எங்க அப்பா கல்லறைக்கு போயிட்டு நான் எப்பவுமே ப்ரே பண்ணுவேன். மற்ற பேருக்கும் கூட ப்ரே பண்ணுவேன். நீங்களும் இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களை மீட் பண்ணுங்க. இல்லைன்னா கூட உங்களை பத்தி நினைங்க. அவங்களுக்காக நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க. அப்பெல்லாம் எனக்காக எங்க 4 பேருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. டே அண்ட் நைட் வேலை செஞ்சாரு. தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கல, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நீங்களும் உங்க அப்பா அம்மா எதுவுமே மறந்துடாதீங்க.